ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான ப்ரோமோ 2 ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே. பிக் பாஸ் வீட்டுல வீக்லி டாஸ்க் கொடுத்திருக்காருல மக்களே. அதாவது 3 டீமும் வந்து வீடு பிரிஞ்சிருக்கு. ஒன்னு வந்து கிச்சன் டீம், இன்னொரு பாத்ரூம் டீம், இன்னொரு வந்து கிளீனிங் டீம். ஓகேவா? இந்த 3 டீமும் வந்து ஒவ்வொரு டீமுக்கும் மாத்தி மாத்தி மதிப்பெண்களை கொடுக்கணும். ஓகேவா? அவங்க பண்ண ஃபன் ஆக்டிவிட்டிஸ், அதுக்கப்புறம் அவங்க எவ்வளவு கிளீனா வீட வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த கிச்சன் டீம்ல சமையல் எப்படி பண்ணாங்க, ஃபன் எப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி ஒவ்வொரு டீமும் மாத்தி மாத்தி கொடுக்குறாங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் விக்கல்ஸ் விக்ரம் வராப்ல. விக்கல்ஸ் விக்ரம் சாம்பார் டீமுக்கு, அதாவது சாம்பார் டீம்னா கிச்சன் டீம், அதாவது சாம்பார் ஸ்குவாட்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பேர் வச்சிருக்காங்க. சாம்பார் ஸ்குவாடுக்கு வந்து ஒரு பாயிண்ட் கொடுக்குறாப்ல. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு வர நம்ம ரம்யா ஜோ வந்து சாம்பார் ஸ்குவாடுக்கு வந்து அவங்கள ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு அவங்க சொன்ன ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க கிட்ட ஹைஜீனே இல்ல, கிச்சன்ல ஹைஜீனே இல்ல, அது மட்டும் இல்ல ஃபன்னு சுத்தமா இல்ல, செத்து போச்சுன்ற மாதிரி அங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருந்தாங்க. அதனால சாம்பார் டீமுக்கு எல்லாரும் ஒரு மதிப்பெண்கள் தான் கொடுத்திருந்தாங்க. அதனால அவங்க மொத்தமா வாங்கின மதிப்பெண் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2 தான் வாங்கியே இருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம சாண்ட்ரா அவர்கள் வராங்க. அவங்க வந்து மாப் மாயாவிஸ், அதாவது கிளீனிங் டீம், அந்த டீமுக்கு அவங்க எவ்வளவு மதிப்பெண்கள் கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு மதிப்பெண்கள் தான் கொடுப்பாங்களாம். அதாவது அவங்க வந்து ப்ராப்பரா கிளீன் பண்ணல, ப்ராப்பரா வேலை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மதிப்பெண்கள் கொடுத்தாங்க. அது எப்படின்னு தெரியல, நம்மளுக்கு லைவ் வரும்போது தான் தெரியும் யார் யார் என்னென்ன வேலை எல்லாம் பாத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. பட் ஆனா இதே இடத்துல வந்து மாப் மாயாவிஸ்க்கு ரம்யாஜோ அவர்கள் வந்து 2 பாயிண்ட் கொடுத்திருந்தாங்க. பாத்ரூம் டீம்ல வந்து ரம்யாஜோ இருக்காங்க, அவங்க வந்து கிளீனிங் டீமுக்கு 2 பாயிண்ட் கொடுத்திருந்தாங்க. ஓகேவா? அதாவது அவங்க நல்லா பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பாயிண்ட் கொடுக்கறத பார்க்க முடிஞ்சது. இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா மக்களே, நம்ம சாண்ட்ரா அவர்கள் டீம் இருக்குல்ல, மொத்தமா லேடிஸ் தான் இருக்காங்க. அதாவது வியன்னா, விஜய் பார்வதி, சாண்ட்ரா, திவ்யா, இவங்க எல்லாருமே பிளான் போட்டு நம்மளுக்கு பாயிண்ட்ஸை கம்மியா கொடுத்துருக்கானுங்க, இவங்களுக்கு பாயிண்ட்ஸை கம்மியா கொடுப்போம், என்னதான் ஃபன் பண்ணிட்டோமே, பாயிண்ட்ஸை கம்மியா கொடுப்போம்னு கொடுத்து வச்சிருக்கிறத இங்க பார்க்க முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து விக்ரம் அவர்கள் பிளஸ் ஃபைட்டர்ஸ்க்கு 2 பாயிண்ட் கொடுத்துருக்காப்ல. அவங்களும் வந்து நல்லா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பிளஸ் ஃபைட்டர்ஸும், அதாவது கிளீனிங் டீமும் பாத்ரூம் டீமும் ரெண்டுமே வந்து மாத்தி மாத்தி அவங்களுக்கு வந்து 2 பாயிண்ட் கொடுத்ததா பார்க்க முடிஞ்சது. ஓகேவா? ஆனா எல்லாருமே வந்து கிச்சன் டீமுக்கு ஒரு பாயிண்ட் தான் கொடுத்திருந்தாங்க. இதை எப்படி நம்ம பேஸ் பண்ணி பார்க்கணும், இது வந்து ஃபன் டாஸ்க். ஓகே, அந்த டாஸ்க் நடக்குது, அது ஃபன். ஓகேவா? பட் ஆனா இந்த இடத்துல பாயிண்ட்ஸ் கொடுக்கும்போது சீரியஸா தான் கொடுக்கணும். ஆனா இங்க ஒருத்தங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, சபரி இது ஒரு ஃபன் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணாங்க. அதை பார்க்கும் போதே ஆக்டிங் நல்லா போறீங்க மேடம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. வேற யாரும் இல்ல, நம்ம சாண்ட்ரா அவர்கள் தான். சாண்ட்ரா அவர்கள் வந்து பாத்ரூம் எடுக்கும்போது பாயிண்ட்ஸே தரலன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சாங்க, திரும்பி எடுத்துட்டாங்கன்னு தெரியல. ப்ரோமோ கட்ட அப்படிதான் இருந்தது. அங்க என்ன தெரியுமா அதுக்கு ரீசன் சொல்லியிருந்தாங்க, வாஷ் மிஷின்ல வந்து யாரோட பிரஷ் எடுத்துட்டு வந்து போட்டு தேய்ச்சாங்க, அது வந்து யார் பிரஷ்னே தெரியலன்ற மாதிரி சொல்லும்போது நம்ம சபரி வந்து எஃப்ஜேவோட பிரஷ் அப்படின்ற மாதிரி சொன்னாப்ல. உடனே சாண்ட்ரா அவர்கள் இட்ஸ் எ ஃபன் கேம் சபரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கை தூக்குறாங்க. நல்லா ஆக்டிங் போடுறீங்கம்மா, அதாவது இவங்களும் ஜெயிக்க மாட்டாங்க, மத்தவங்களும் ஜெயிக்க விடக்கூடாதுன்னு தான் இவங்களோட பிளான். கிச்சன் டீம் நீங்க வந்து ஃபன்னாவும் சமையல் நல்லா செஞ்சு கொடுத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் பிரச்சனை வந்திருக்க போதில்ல, ஹைஜீன் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அது என்னன்றது நம்மளுக்கு தெளிவா தெரியல, பொறுத்திருந்தா போகணும் லைவ்ல. பட் ஆனா 2 டீமுமே வந்து, அதாவது பாத்ரூம் டீமும் சரி கிளீனிங் டீமும் சரி, ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஒரு பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்க எதுவும் ஒழுங்கா பண்ணலன்னு தான் நான் நினைக்கிறேன். அது லைவ்ல வரட்டும், நம்ம கரெக்டா பார்த்ததை சொல்லிடுவோம். பட் ஆனா இதுதான் மக்கள் நடக்குது. அதாவது சாம்பார் ஸ்குவாட் வந்து மொத்தமா 2 மதிப்பெண்கள் வாங்கியிருந்தாங்க. பிளஸ் ஃபைட்டர்ஸ் வந்து மொத்தமா 3 மதிப்பெண்கள் வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு லாஸ்டா இருக்க மாஃப் மாயாவிஸ், இவங்க தான் மொத்தம் 5 மதிப்பெண்கள் வாங்கியிருந்தாங்க. இப்போதைக்கு கிளீனிங் டீம் தான் மக்களே ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. அதாவது மொத்தம் 5 மதிப்பெண்கள் வாங்கி அவங்க தான் டாப்ல இருக்காங்க. நம்ம லாஸ்ட்ல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிச்சன் டீம். மொத்த பெண்களும் வந்து கிச்சன் டீம்ல இருக்காங்க, 2 பாயிண்ட் வந்து வாங்கி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுல எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அதாவது எல்லாருக்கும் வந்து அந்த எல்லோ ஒட்டி இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த பாயிண்ட்ஸ் ஒட்டும் போது எல்லோல ஒட்டி இருந்தாங்க. மேல வந்து அந்த மாஃப் மாயாவிஸ், அதாவது கிளீனிங் டீமுக்கு மட்டும் மேல 2 ஒயிட் இருந்திருக்கும். அதாவது இந்த ரவுண்ட் வந்து இதுக்கு முன்னாடியே நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கொடுக்க சொல்லும் போது நம்ம கிளீனிங் டீமுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் 2 பாயிண்ட். தெரியல, அது என்னோட லைவ் வரும்போது நான் சொல்றேன். அதனாலதான் வந்து இந்த பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் இருக்குன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து மக்களே. சரி, ஓகே, இந்த டாஸ்க் வந்து ஃபன்னா இருக்கும்னு நினைச்சோம். பட் ஆனா இங்க ஒரு சண்டை வருது. நம்ம சாண்ட்ரா அவர்கள் வந்து சபரியை கார்னர் பண்றாங்க. அது என்னன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். லைவ் வந்து நான் அப்டேட் பண்றேன். அதுவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.